சுதா கங்கரா எஸ்கே உடைய பராசக்தி டீசர் வந்திருக்குது. பார்க்கும்போது அவ்வளவு ஹாப்பியா இருக்குங்க. அந்த சிவகார்த்திகோட வளர்ச்சி பார்த்தா ஒரு ஜனநாயகம் அரசியல் பேச போறாங்க. அந்த படத்துல நல்லா தெரியுது. டைட்டில் எங்க இருந்து எடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா, சிவாஜி கணேசன் சார் நடிகர் திலகத்தோடைய முதல் படம் வந்து பராசக்தி. அதுல இருந்து எடுத்திருக்காங்க. அந்த படத்துடைய டைலாக் ரைட்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கலைஞர் மு கருணாநிதி அவர்கள். அவங்க வந்து எப்படி டைலாக் பண்ணாங்க கேட்டீங்கன்னா, உண்மையிலே சொல்ற மாசா இருக்கும். அப்படி ரசிக்கிற மாதிரி பண்ணியிருப்பாப்ல. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவா பேசி தன் பக்கம் வந்து ஈர்க்க வைக்கிறதுக்காண்டி நிறைய வந்து போராடுறாங்க. நெகட்டிவாவே பொய் சொல்லி அந்த மாதிரி. இந்த லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யாரை சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா, மிஸ்கினை சொல்லலாம், சீமான்னு சொல்லலாம். அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு நேர்மையா பேசி வந்து மக்களை கவரல, வேற மாதிரி ட்விஸ்ட் அடிச்சு அந்த மாதிரி பண்ணி கவர பார்க்குறாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில வந்து கலைஞர் வந்து தன் எழுத்துக்களாலேயே கவர்ந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஆகி காலகாலமா தமிழ்நாட்டை வந்து அழிக்க முடியாத பொக்கிஷமா இருந்துட்டு போனாரு. ஒரு ஹிஸ்டரி வந்து கிரியேட் பண்ணிட்டு போனாரு. அப்பேற்பட்டவங்க வந்து வழிகாட்டுதல் பேர்ல எடுத்த படம் வந்து பாத்தீங்கன்னா பராசக்தி. அந்த டைலாக் போட்ட பராசக்தி படம் வந்து சுதா கங்கராவுக்கு வந்து டைட்டில் கிடைச்சது வந்து ரொம்ப பெரிய விஷயம் மாதிரி நினைக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா மல்டி காஸ்டிங் ஆயுத எழுத்துல பாத்தீங்கன்னா 3 ஹீரோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரியா போகலன்னா கூட இந்த படத்துல 3 ஹீரோ செம்மையான ஹீரோ எல்லாமே. எஸ்கே, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ரவி மோகன், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அதர்வா, 3 பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து பயங்கரமா பண்ணாங்க. சுதா கங்கரா சொல்லவே தேவையில்லை. சூரரை போட்டு ஒன்னே பயங்கரமான உதாரணம் சொல்லலாம். சுதா கங்கரா பண்ண ஒரு பெரிய தப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, சூரரை போட்டை வந்து நீங்க ஓடிடியில் ரிலீஸ் பண்ணாம தியேட்டர்ல பண்ணியிருந்தீங்கன்னா நேரம் உங்களுடைய இது வந்து பட்டி தொட்டியே இருக்கு. இப்பயும் நல்ல புகழ் நல்ல இது இருக்குது. இருந்தாலும் வந்து ஒரு பெரிய கமர்ஷியலான ஹிட் டைரக்டரா இருந்திருப்பீங்க. ஓடிடியில் வந்ததுனால உங்களுடைய பெரிய எழுத்துக்கள் வந்து பேசப்படாம போயிடுச்சு. ஆனாலும் பாத்தீங்கன்னா இந்த பராசக்தி படம் கிடைச்சது மிகவும் நல்லா பேச வைப்பாப்ல. இது எந்த வித சந்தேகமே கிடையாது. பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கு இந்த படம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.